ஒரு பெரிய எலிகள் ராஜ்யத்தில் எலிராஜா இளையராஜா வயதாகிவிட்டார். தனது ராஜ்யத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு 4 மகள்கள் இருந்தனர். அவர்களில் யார் சிறந்த ஆட்சியாளராக இருப்பார் என்பதை அறிய அவர் ஒரு சோதனை நடத்த முடிவு செய்தார். ஒரு நாள் 4 இளவரசிகளையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பை நிறைய வேர்க்கடலை கொடுத்தார். இந்த வேர்க்கடலைகளை நான் 6 மாதங்கள் கழித்து திரும்ப கேட்பேன், அப்போது கொண்டு வந்து கொடுங்கள் என்று கூறினார். 4 இளவரசிகளும் மகிழ்ச்சியுடன் வேர்க்கடலைகளை எடுத்துச் சென்றனர். முதல் இளவரசி அப்பா கொடுத்ததை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு மரக்குகையில் வைத்து பூட்டி பாதுகாத்தாள். 2வது இளவரசி வேர்க்கடலைகளை சந்தையில் விற்று அதற்கு பதிலாக தங்க நாணயங்கள் வாங்கினாள். 3வது இளவரசி இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன என்று கூறி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இறுதியில் அனைத்தையும் காலி செய்துவிட்டாள். 4வது இளவரசி மட்டும் வேறு விதமாக யோசித்தாள். அவள் வேர்க்கடலை விதைகளை நிலத்தில் நட்டு அக்கறையுடன் வளர்த்தாள். சில மாதங்களில் அந்த செடிகள் நிறைய வேர்க்கடலைகளை கொடுத்தன. 6 மாதங்கள் முடிந்ததும் எலிராஜா அனைவரையும் அழைத்தார். முதல் இளவரசி பாதுகாத்து வைத்திருந்த வேர்க்கடலையை கொடுத்தாள். 2வது இளவரசி தங்க நாணயங்களை காட்டினாள். 3வது இளவரசி வெட்கத்துடன் தலை குனிந்தாள். 4வது இளவரசி பல மடங்கு அதிகமான வேர்க்கடலைகளை கொண்டு வந்தாள். அதை பார்த்த எலிராஜா மிகவும் மகிழ்ந்தார். நான் கொடுத்ததை பாதுகாப்பது நல்லது, அதை பணமாக மாற்றுவதும் புத்திசாலித்தனம். ஆனால் ஒரு பொருளை வளர்த்து பல மடங்காக மாற்றுவது மிகச்சிறந்த திறமை. ராஜ்யத்தை வளர்க்கும் அறிவு உன்னிடம் இருக்கிறது என்று கூறி 4வது இளவரசியை ராஜ்யத்தின் புதிய அரசியாக அறிவித்தார். அனைவரும் கைத்தட்டி வாழ்த்தினர். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நரி சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று டம் 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 என்று பெரிய சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட நரி மிகவும் பயந்தது. ஐயோ, இது என்ன பயங்கரமான சத்தம் என்று நினைத்து ஓடத் தொடங்கியது. ஆனால் சிறிது நேரத்தில் பயந்து ஓடுவதற்கு பதிலாக இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்து விடலாமே என்று நினைத்தது. தைரியமாக சத்தம் வந்த இடத்திற்கு சென்றது. அங்கே ஒரு பழைய முரசு மரத்தின் கீழே கிடந்தது. காற்று அடிக்கும்போது மரக்கிளை முரசின் மீது பட்டதால் டம் டம் என்று சத்தம் வந்தது. நரி அருகே சென்று முரசை தொட்டு பார்த்தது. அப்போதுதான் அந்த சத்தத்திற்கு பின்னால் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை புரிந்து கொண்டது. சத்தம் பெரியதாக இருந்தாலும் உண்மையை அறியாமல் பயப்படக்கூடாது என்று நரி கற்றுக்கொண்டது. நீதி: எதையும் ஆராய்ந்து உண்மையை அறிந்த பிறகே முடிவு செய்ய வேண்டும். ஒரு அழகான காட்டில் கரடி அப்பா தனது 3 கரடி குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தார். அந்த குட்டிகள் மிகவும் சோம்பேறிகள். நாள் முழுவதும் விளையாடுவார்கள். ஆனால் உணவு தேடுவதற்கோ வேலை செய்வதற்கோ விரும்ப மாட்டார்கள். இதை கண்டு கரடி அப்பா மிகவும் கவலைப்பட்டார். ஒரு நாள் அவர் 3 குட்டிகளையும் அழைத்து, நமது பெரிய மாமரத்தின் கீழ் ஒரு விலைமதிப்பற்ற புதையல் புதைக்கப்பட்டுள்ளது. அதை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கே அது சொந்தம் என்றார். இதை கேட்ட கரடி குட்டிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன. மறுநாளே அவை மாமரத்தின் கீழ் தோண்டத் தொடங்கின. அதை பார்த்த குரங்கு, நானும் உதவுகிறேன் என்றது. முயல் தனது கால்களால் மண்ணை அகற்றியது. காட்டுப்பன்றி தனது மூக்கால் நிலத்தை உழுதது. யானை தனது தும்பிக்கையால் பெரிய கற்களை நகர்த்தியது. அணில் சிறிய குச்சிகளையும் இலைகளையும் அகற்றியது. இப்படி எல்லா விலங்குகளும் சேர்ந்து பல நாட்கள் தேடின. ஆனால் புதையல் மட்டும் கிடைக்கவில்லை. ஏமாற்றமடைந்த கரடி குட்டிகள் கரடி அப்பாவிடம் வந்து, அப்பா, எங்களுக்கு எந்த புதையலும் கிடைக்கவில்லை என்றன. கரடி அப்பா சிரித்தபடி, நீங்கள் தோண்டிய இந்த நிலத்தில் பழ விதைகளை விதையுங்கள் என்றார். அனைத்து விலங்குகளும் சேர்ந்து விதைகளை விதைத்தன. தினமும் தண்ணீர் ஊற்றின. சில மாதங்கள் கழித்து அந்த இடம் முழுவதும் மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம் நிறைந்த அழகான தோட்டமாக மாறியது. எல்லா விலங்குகளும் வயிறு நிறைய பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தன. அப்போது கரடி அப்பா கூறினார், நான் சொன்ன உண்மையான புதையல் தங்கமும் வைரமும் அல்ல, உழைப்பும் ஒற்றுமையும் தான் மிக பெரிய புதையல். அதன் பிறகு கரடி குட்டிகள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பாளிகளாக மாறின. நீதி, உழைப்பும் ஒற்றுமையும் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வங்கள். ஒரு துணிவெழுப்பவரிடம் ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் இருந்தன. ஒரு நாள் கழுதை,
நாம் நண்பர்களாக இருப்போமா என்று குதிரையிடம் கேட்டது. அதற்கு குதிரை பெருமையாக, நான் அழகான குதிரை, உன்னைப் போல கழுதையுடன் நண்பனாக இருக்க முடியாது என்று கூறியது. கழுதை வருத்தமாக அமைதியாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று மழை பெய்தது. வெளியில் காய வைத்திருந்த துணிகளை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. அதனால் துணிவழுப்பவர் எல்லா துணிகளையும் கழுதையின் முதுகில் ஏற்றினார். அதிக பாரத்தால் கழுதை களைத்து போய், நண்பா, கொஞ்சம் பாரத்தை நீயும் பகிர்ந்து கொள் என்று குதிரையிடம் கேட்டது. ஆனால் குதிரை மறுத்துவிட்டது. சிறிது நேரத்தில் கழுதை சோர்ந்து கீழே விழுந்தது. இதை பார்த்த துணிவழுப்பவர் கழுதையின் பாரத்தையும் கழுதையையும் குதிரையின் முதுகில் ஏற்றினார். இப்போது குதிரை மிகப்பெரிய பாரத்தை சுமக்க வேண்டியிருந்தது. அப்போது அது நினைத்தது, கழுதைக்கு நான் கொஞ்சம் உதவியிருந்தால் இவ்வளவு பாரத்தை சுமக்க வேண்டியிருக்காது. நீதி, சிறிய உதவியை மறுப்பால் பின்னர் பெரிய சுமையை சுமக்க நேரிடும். ஒரு பெரிய மரத்தில் 2 காக்கைகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அவை பேசிக் கொண்டிருந்த போது ஒரு காக்கை, நாம் ஒரு போட்டி வைப்போமா என்று கேட்டது. மற்ற காக்கை, என்ன போட்டி என்று ஆர்வமாக கேட்டது. அதற்கு முதல் காக்கை, அந்த தூரத்தில் இருக்கும் மலையை தொட்டுவிட்டு மீண்டும் இந்த மரத்திற்கு திரும்பி வர வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய பையில் உப்பை எடுத்து செல்ல வேண்டும் என்றது. 2 காக்கைகளும் போட்டிக்கு சம்மதித்தன. ஆனால் ஒரு காக்கை தந்திரம் செய்ய நினைத்தது. அது தனது பையிலிருந்த உப்பையெல்லாம் வெளியே கொட்டிவிட்டு அதற்கு பதிலாக எடை குறைவான பஞ்சை நிரப்பியது. இப்போது நான் வேகமாக பறந்து வெற்றி பெறுவேன் என்று அது மனதில் நினைத்து கொண்டது. போட்டி தொடங்கியது. 2 காக்கைகளும் மலையை நோக்கி பறந்தன. பஞ்சு வைத்திருந்த காக்கை மிகவும் வேகமாக பறந்தது. உப்பு எடுத்து சென்ற காக்கை சற்று மெதுவாக பறந்தது. அப்போது திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யத் தொடங்கியது. மழை துளிகள் பஞ்சின் மீது விழுந்ததும் அது தண்ணீரை உறிஞ்சி மிகவும் கனமாக மாறியது. தந்திர காக்கையால் இனி பறக்க முடியவில்லை. அது சோர்ந்து கீழே இறங்கியது. ஆனால் உப்பு எடுத்து சென்ற காக்கையின் பையில் மழைநீர் பட்டதால் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து எடை குறைந்தது. அதனால் அது எளிதாக பறந்து மலையை தொட்டுவிட்டு மீண்டும் மரத்திற்கு திரும்பி வந்தது. சிறிது நேரம் கழித்து தந்திர காக்கையும் சிரமப்பட்டு திரும்பி வந்தது. அப்போது நேர்மையான காக்கை, போட்டியில் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஏமாற்ற முயற்சிக்க கூடாது. நேர்மையாக முயற்சி செய்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்று கூறியது. தந்திர காக்கை தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. நீதி, ஏமாற்றி வெல்ல நினைப்பவன் இறுதியில் தோல்வியடைவான். நேர்மையே உண்மையான வெற்றியை தரும். For more videos, like and subscribe our page. Thank you.